Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மனு அளித்திருப்பதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். இந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். பாமகவுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடந்த 2025 ஜூலை மாதம் கடிதத்தை ரத்து செய்யவும், தேர்தல் ஆணையத்தின் கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கே கடிதத்தை அனுப்ப தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரியும் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை சுட்டிக்காட்டியதுடன் உள்கட்சி பிரச்சனை தேர்தல் தீர்வு வரை இந்த விவகாரத்தை தள்ளி வைக்க முடியாது என்றும், உரிமையியல் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தை நாட முடியும் என்றும் தெரிவித்து இதுபோன்ற வழக்கை தாக்கல் செய்து நீதிமன்ற நேரத்தை வீணடித்தால் அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் எச்சரித்து கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி தள்ளுபடி செய்த நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் நிஷாந்த் குமார் தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.